அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இனி ஜாயின் ஆகிறாங்க, ரெக்கார்டிங் கொடுப்பேன், அதுல படிக்கட்டும். சரியா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குதா? ஓம் சார். ஓகே. அப்ப நான் இனி உங்களை இது பண்ணிடுறேன், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னண்டா ஒன்றும் இல்லை, நீங்க கதைக்கிறதால நான் கேள்வி கேட்டு நீங்க கதைக்க போல என்ன செய்யுதுன்னா வீடியோ ஸ்டெக் ஆகும். அதால உங்களை மியூட் பண்ணி வச்சிருக்கேன். நான் விளங்க படிச்சுட்டு இந்த செப்டர்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா கேட்பேன். அந்த டைம்ல உங்களை என்ன சொல்லுவேன், அன்மியூட் பண்ணிடுவேன். நீங்க அந்த டைம் உங்களோட என்ன டவுட்ஸ்களை கேட்கலாம். சரியா? இப்ப நம்ம நேற்று சடப்பொருள்கள கட்டமைப்பு, இந்த சடப்பொருள்கள்ல கட்டமைப்புல 3 விடயம் சம்பந்தமா பார்த்தோம். முதலாவது அணு. அணு பார்க்கறதுக்கு முதல்ல சடப்பொருள் அப்படின்னா என்ன, இந்த சடப்பொருள் எப்படி உருவாகுது, அது சம்பந்தமான விடயம் பார்த்தோம். 2வது மூலகங்கள் சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம். அதாவது மூலகங்கள் என்று சொல்றது எதுல இருந்து வருது? அணு. இந்த அணுக்கள் எங்க இருந்து வருது? உபான துணிக்கைகள் சேர்ந்து இந்த அணுக்கள் வருகிறது அப்படின்னு பார்த்துட்டு, பிரதான அணுத்துணிக்கைகள் என்ன? இலத்திரன், புரோத்திரன், நீர்த்திரன். இந்த 3 உபான துணிக்கைகள் சம்பந்தமான விடயங்களை நாம பார்த்துட்டு, அடுத்த பிரதானமான விடயம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது விஷயம் அணு அப்படின்னா என்ன, மெயின் விஷயம். 2வது உப அணுத்துணிக்கைகள். 2வது விஷயம் உப அணுத்துணிக்கைகள். மூணாவது விஷயம் அணு மாதிரி உரு. அணு மாதிரி உரு. இதை நான் மெயினா கதைச்சேன். இதான் நம்மட இன்னைக்கு வாரத்துக்கான பேசிக், இந்த அணு மாதிரி உரு. இதுல நான் 2 பேர் அணு மாதிரி கதைச்சேன். முதலாவது ரதபோர்ட், 2வது நீல்போர்ட். இப்ப அந்த வகையில இந்த அணு மாதிரி உரு, இந்த அணு மாதிரி உருவுல நேற்றைய தினம் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்டுன்னு சொல்ற விஞ்ஞானி இந்த அணு மாதிரி உருண்டா என்ன, அதாவது அவரே பிரதானமா சொன்னது என்னன்னு சொன்னா, அந்த கரு, இந்த அணுவினுடைய கரு எங்க அமைஞ்சிருக்குது, அந்த கரு எவ்வாறு காணப்படுகிறது, இலத்திரன்கள் எவ்வாறு வலம் வருகிறது, இந்த விடயங்களை சொன்னார். நீல்போர் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி இந்த ரதர்ஃபோர்ட் சொன்ன விஷயங்கள் என்ன செய்யறாருன்னா மேலும் விளக்குறார். அதாவது ரதர்ஃபோர்ட் என்ன சொல்றாரு, இந்த அணுவினுடைய கருவை சூழ இலத்திரன்கள் வலம் வரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீல்போர் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி தான் இந்த இலத்திரன்கள் எவ்வாறு வலம் வருகிறது, இந்த அணுவினுடைய கருவெடுத்து கொண்டால் இந்த அணுவினுடைய கருவை சூழ எவ்வாறு இலத்திரன்கள் வலம் வருகின்றதுங்கிற விடயங்களை முன்வைத்தவர் யார் என்றால் நீல்போர். அதாவது நீல்போர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அணுவினுடைய கருவெடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அணுவினுடைய கருவை சூழ ஒரு நிலையான சக்தி மட்டங்கள் காணப்படும். அந்த நிலையான சக்தி மட்டங்களுக்கு குறித்த சக்தி பெருமானங்கள் காணப்படும். இந்த சக்தி பெருமானங்கள் கருவில இருந்து வெளிநோக்கி செல்லுகின்ற போது அதிகரிக்கும். ஆனால் அந்த சக்தி மட்டங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சக்தி வேறுபாடு கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது குறைவடையும் அப்படிங்கிற விடயத்தை சொன்னார். இவ்வாறு இந்த விடயங்கள் சம்பந்தமாக நேற்றைய தினம் நம்ம பார்த்திருந்தோம். அந்த டைம்ல நான் உங்களுக்கு ஒரு
பிக்சர் ஒன்று தந்தேன். சரி, இது முதலாம் சக்தி மட்டம், இது இரண்டாம் சக்தி மட்டம், மூணாம் சக்தி மட்டம், நாலாம் சக்தி மட்டம், இப்படி சொல்றோம். இதுல நீங்க நேத்து நோட்ஸ் எழுதல. ஏன் இப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. இந்த நீல்போரின் மாதிரி உருவுக்குள்ள முன்வைத்த விஞ்ஞானி உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக எழுதியிருந்தது. சரியா? யாருன்னா ஒரு ஆள் மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க. ஒரு ஆள். உஸ்மா மெக்கரிம், மைக் ஆன் பண்ணுங்க. சார் நேத்து லாஸ்ட் டைம்ல நோட் நீல்போரின் மாதிரி உள்ள உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் அதுல எழுதினேன். அதுக்கு அந்த படம் கீறினேன். பாயிண்ட்ஸ்கள் நோட்ஸ்கள் இல்ல தரலையா? நீல்போரின் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ள முன்வைத்தவர் நீல்போர்ன் எழுதிட்டு உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் கருவைச்சூழல் பிரதான சக்தி மட்டங்கள் காணப்படும். முதலாம் பிரதான சக்தி மட்டம், இரண்டாம் பிரதான சக்தி மட்டம், மூன்றாம் பிரதான சக்தி மட்டம், நாலாம் பிரதான. அது போற அந்த Okay. படம் கீறி. சரி, மூணாவது எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. மூணாவது, கருவை சூழ நிலையான பிரதான சக்தி மட்டங்கள் காணப்படும். கருவை சூழ நிலையான பிரதான சக்தி மட்டங்கள் காணப்படும். ஒவ்வொரு சக்தி மட்டமும் தொடர்ந்து எழுதுங்களா? ஒவ்வொரு சக்தி மட்டமும் நிலையான சக்தி பெருமானத்தை உடையது. ஒவ்வொரு சக்தி மட்டமும் நிலையான சக்தி பெருமானத்தை உடையது. எழுதி முடிஞ்சா? ஓம் சார். ஓகே. நாலாவது, கருவில் இருந்து வெளிநோக்கி செல்லும் போது கருவில் இருந்து வெளிநோக்கி செல்லும் போது குறித்த சக்தி மட்டங்களின் சக்தி பெருமானம்
கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது குறித்த சக்தி மட்டங்களின் சக்தி பெருமானம் அதிகரிக்கும். கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது குறித்த சக்தி மட்டங்களின் சக்தி பெருமானம் அதிகரிக்கும். அடுத்தது 5வது, எழுதி முடிஞ்சா? ஓம் ஓம் சார். சார். Okay, ஆனால் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு குறைவடையும். ஆனால் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு குறைவடையும். எழுதிட்டீங்களா? ஓம் சார். இப்ப எல்லாரும் எக்ஸாம் பாயிண்ட் 1 எக்ஸாம் பாயிண்ட் 1 இதுல முதலாவது விஷயம் மூலகத்தின் அடிப்படை அலகு அணு. இதை எழுதுங்க. எக்ஸாம் பாயிண்ட் 1 அதுல முதலாவது மூலகத்தின் அடிப்படை அலகு அணு. மூலகத்தின் அடிப்படை அலகு அணு. எழுதிட்டீங்களா? ஓம் சார். ஓகே, மைக் ஆஃப் பண்ணுங்க. இரண்டாவது பிரதான உப அணு துணிக்கைகள். பிரதான உப அணு துணிக்கைகள் என்னென்ன? இலத்திரன், 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 மறையேற்றம், மறையேற்றம், சரி சொல்லு, திருப்பி சொல்லுங்களேன். இரண்டாவது எக்ஸாம் பாயிண்ட் 1ல இரண்டாவது பிரதான உப அணு துணிக்கைகள் இந்த போட்டோ. அதுக்கு கீழே இலத்திரன் மறையேற்றம், புரோத்தன் நேரேற்றம், நேரேற்றம், நியூத்திரன் நடுநிலை, நியூத்திரன் நடுநிலை, நடுநிலை. எழுதிட்டீங்களா? ஆம் சார். ஓகே. எக்ஸாம் பாயிண்ட் 1ல
எக்ஸாம் பாயிண்ட் 1 முடிஞ்சு சரியா? எக்ஸாம் பாயிண்ட் 2 இதுல முதலாவது விஷயம் அணு பற்றிய கோளக மாதிரி உருவை. அணு பற்றிய கோளக மாதிரி உருவை அணு பற்றிய கோளக மாதிரி உருவை முன்மொழிந்தவர் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் ஆவார். அணு பற்றிய கோளக மாதிரியுருவை முன்மொழிந்தவர் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் ஆவார். எழுதி முடிஞ்சா? ஆம் சார். ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் 2ல ரெண்டாவது பாயிண்ட் அணுவின் கரு என்பது அணுவின் கரு என்பது நேரேற்றம் கொண்ட அணுவின் கரு அணுவின் கரு என்பது அணுவின் கரு என்பது நேரேற்றம் கொண்ட மிகச் சிறிய பகுதியாகும். அணுவின் கரு என்பது நேரேற்றம் கொண்ட திணிவு செறிந்த மிகச்சிறிய பகுதியாகும். அணுவின் கரு என்பது நேரேற்றம் கொண்ட திணிவு செறிந்த மிகச்சிறிய பகுதியாகும். கிளாஸுக்கு பிறகு ஜாயின் ஆகினாக்கள் நோட்ஸ் நான் அந்த முன்னிட ரெக்கார்டிங் தாரேன், பார்த்துக்கங்க. சரி, அவங்களோட நேம்களை சார்ட்ல போடுங்க. எழுதி முடிஞ்சா? ஆம் சார். ஓகே. கருவை சூழ மூணாவது பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் 2ல மூணாவது கருவை சூழ இலத்திரன்கள் பிரதான சக்தி மட்டங்களில் சொல்லுங்க சார். கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். ஓகே. கருவை சூழ இலத்திரன்கள் மைக்கோ பண்ணணுமா கதைச்சு முடிய? மைக்கோ பண்ணுங்க கதைக்குள்ள. கருவை சூழ இலத்திரன்கள் பிரதான சக்தி மட்டங்களில் கருவை சூழ இலத்திரன்கள் பிரதான சக்தி மட்டங்களில் வலம் வருகின்றன.
நாலாவது எக்ஸாம் பாயிண்ட் 2ல 4வது பாயிண்ட், கருவினுள் புரோட்டன், நியூட்ரன் என்பன காணப்படும். அணுவின் கருவினுள் புரோட்டன், நியூட்ரன் காணப்படும். அணுவின் கருவினுள் புரோட்டன், நியூட்ரன் காணப்படும். அடுத்த பாயிண்ட், கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்களின் சக்தி பெருமானம் அதிகரிக்கும். கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்களின் சக்தி பெருமானம் அதிகரிக்கும். கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்களின் சக்தி பெருமானம் அதிகரிக்கும். எழுதி முடிஞ்சா? அடுத்தது ஆறாவது அஞ்சாவதா? ஆறாவது. ஓகே, மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். கதைக்கு முடிய மைக் ஆஃப் பண்ணிடணுமா? ஆறாவது, கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு கருவிலிருந்து வெளிநோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு குறைவடையும். சக்தி வேறுபாடு குறைவடையும். எழுதி முடிஞ்சா? ஓகே, அப்ப நேத்து நாம படிக்க எல்லாம் இவ்வளவுதான் விஷயம். சரியா? எக்ஸாம் போக்கல இவ்வளவுத்தையும் பார்த்தா போதும். இன்றைக்கு நாம கடைசியாக மூலகங்கள் விடயம் பார்த்தோம். மூலகங்கள். இப்ப இந்த மூலகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முதல்ல இந்த மூலகங்களினுடைய குறியீடு, ஒரு மூலகம் கொண்டா எடுத்தா அந்த மூலகத்தினுடைய குறியீடு எப்படி எழுதுவோம்? அதாவது
இப்ப ஒரு மூலகம் உதாரணமா எக்ஸுங்கிற மூலகம் இல்லாட்டி ஒய்ங்கிற ஒரு மூலகம் எடுத்தா இந்த மூலகத்திட குறியீடு இந்த மாதிரியாக ஏ ஜெட் இப்படி எழுதுவோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் மேல் மூலையிலையும் கீழ் மூலையிலையும் எழுதுவோம். சரியா? இந்த ஏன்னு சொல்றது என்ன, ஜெட்ன்னு சொல்றது என்ன? ஒரு ஆள் சொல்லுங்க. ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி. ஏண்டி சொல்றது திணிவன் ஜெட்னு சொல்றது அணுவன். ஏன்னு சொல்றது திணிவன், ஜெட்ன்னு சொல்றது அணுவன். இப்ப இதுல நிறைய பேரு குழம்புற. எப்படின்னா அணுவன் கீழுக்கு வருமா இல்ல மேலுக்கு வரும், திணிவன் கீழுக்கு வருமா இல்ல மேலுக்கு வருமா, இப்படி நிறைய பேரு குழம்புற படிக்கப்படும். இப்ப நம்மட திணிவு கூடின பகுதி எங்க இருக்கு நம்மட உடம்புல? எங்க இருக்குது? மேலுக்கு. மேலுக்கு. அப்ப அந்த தலைப்பகுதி மேல் பகுதி தான் திணிவு கூடின பகுதி. அப்ப நீங்க மேலுக்கு வாரதுதான் என்ன, திணிவன். அப்ப மறப்பீங்களா திணிவன் எங்க இருக்குது? இல்ல. மேலுக்கு வாரது திணிவன், கீழுக்கு வாரது அணுவன். இப்படிதான் ஒரு மூலத்தில குறியீடு வந்து குறிப்போம். சரியா? இப்ப அணுவன் அப்படின்னா என்ன? அணுவன் என்ன, திணிவன் என்று சொன்னா என்ன? இப்ப நாம நேத்து அணு சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம். இப்ப ஒரு அணு எடுத்தா அணுவினுடைய மத்திய பகுதியில தான் என்ன இருக்குது, கரு. அதை சூழ சக்தி மட்டங்கள் காணப்படும். இந்த சக்தி மட்டங்கள்ல இலத்திரன்கள் காணப்படும். இலத்திரன்கள் காணப்படும். இப்ப நான் ஷார்ட் நோட்ஸ் தரக்கொல இந்த கருவினுள் என்னென்ன காணப்படும், புரோத்தன், நியூட்ரன். ஒரு மூலகம் வந்து அணுக்களால் ஆக்கப்பட்டது. ஒரு அணு எடுத்தோம்னு சொன்னா, இத ஒரு அணு எடுத்தா ஒரு அணுவிட கருவுல புரோத்தனும் நியூட்ரனும் இருக்கும். அந்த அணுவினுடைய கருவை சூழ இருக்கிற பிரதான சக்தி மட்டங்கள்ல இலத்திரன்கள் காணப்படும். அப்படின்னா நாம நேற்று படிச்ச புரோத்தன் ஏற்றம் நேரேற்றம், நியூட்ரன் ஏற்றம் நடுநிலை. இலத்திரன்கள் ஏற்றம் மறையேற்றம். இதாலதான் கருண்டு சொல்றது ஒரு நேரேற்றம் கொண்ட பகுதி, நேரேற்றம் கொண்ட ஒரு சிறிய பகுதின்னு சொல்ற வேணுண்டா கருவினுள் புரோத்தனும் நியூட்ரனும் காணப்படும். ஆனா ஏன் அதை நேரேற்றம்னு சொல்றோம்னா புரோத்திரன் ஏற்றம் நேராகவும் நியூட்ரன் ஏற்றம் நடுநிலையாகவும் இருக்கிறதாலதான் நம்ம புரோத்தன் ஏற்றத்தை இது கருவினுடைய ஏற்றத்தை நேரேற்றம்னு சொல்றோம். கரு நேரேற்றம் கொண்ட ஒரு சிறிய பகுதி.
ஆனா ஒரு அணுவெடுத்தம்னா ஒரு அணுன்னு சொல்றது இது இவ்வளவும் சேர்ந்துதான் அணு. அதாவது இந்த புரோத்தன், நியூத்திரன், இலத்திரன்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் அணு. சரியா? இப்ப ஒரு அணு எடுத்தா ஒரு மூலகம் ஒன்று இருக்குது. இப்ப உதாரணமா ஒரு ஹைட்ரஜன் எடுப்போமே. ஹைட்ரஜனுங்கிற ஒரு மூலகம். இந்த ஹைட்ரஜனுங்கிற மூலகம் ஹைட்ரஜனுங்கிற அணுவால் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆக்கப்பட்டிருக்கும். இந்த ஐதரசன் அணு, இந்த ஐதரசன் அணுவெடுத்தா அந்த ஐதரசன் அணுவுல இருக்கிற கரு இருக்குதானே, இந்த ஐதரசன் அணுவினுடைய கரு, இந்த கருவுல இருக்கிற இந்த புரோத்திரங்கள எண்ணிக்கையைத்தான் நாம் என்ன சொல்லுவோம் என்றால் அணுவன் என்று சொல்லுவோம். அணுவன். எப்படி? மூலகம் ஒன்றினுடைய அணுவினுடைய கருவில் உள்ள புரோத்திரண்ட எண்ணிக்கை அணுவன் எனப்படும். அணுவன்ங்கிறது என்ன? சொல்லுங்க ஒரு ஆள். மூலகம் ஒன்றின் அணுவில் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கை. இப்ப நீங்க கிரேட் 10 படிச்சிட்டீங்க. நீங்க ஒரு மூலகம் இன்னும் படிச்சிருப்பீங்க, ஒரு அயன் சம்பந்தமா, அதாவது கற்றயன் அன்னயன். இப்ப மூலகம் அதே போல ஒரு அயன். இதுல ஒன்று கற்றயன், இதை நான் பின்னால விளங்கப்படுத்துறேன். இப்ப நோமலா பாருங்க. கற்றயன் அன்னயன். இப்ப கற்றயன் என்று சொல்றது விளைவா நேரேற்றம் வரும். அன்னயன் என்று சொல்றது விளைவா மறையேற்றம் வரும். சரியா? இப்ப மூலகம் என்று சொல்றது சோடியம், இது ஒரு மூலகம். குளோரின் அது ஒரு மூலகம். விளங்கிட்டா? இப்ப மூலகம் போல இப்ப நடுநிலையா இருப்பாரு, எந்த விதமான ஏற்றமும் இருக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு அயன் எடுத்தோம்னா அந்த அயனுக்கு விளைவாக ஏதாவது ஒரு ஏற்றம் இருக்கு. அது பிளஸ் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி என்ன மைனஸா இருக்கலாம். இந்த அயன்கள் எப்படி உருவாகுதுன்னா இலத்திரன்களை விளக்குறது அல்லது ஏற்பதன் மூலமாக இந்த அயன்கள் உருவாகும். அதை நம்ம ரசாயன சூத்திரங்கள்ல விரிவா படிப்போம். இப்ப இந்த மூலகம் ஒன்று எடுத்தா ஏன் இந்த மூலகம் நடுநிலையா இருக்குது? ஒரு ஆள் சொல்லுங்க. இப்ப இந்த மூலகத்தை எடுத்தோம்னா ஒரு மூலகத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு ஏற்றம் எழுது நம்ம விளைவா? இல்ல, அது ஒரு நடுநிலை. ஏன்? ஒரு மூலகம் அல்லது ஒரு அணு, மூலகம் அல்லது அணு நடுநிலை. காரணம் என்ன சொல்லுங்க அப்போ? நீங்க படிக்க நீங்க தானே, இது கேள்விவார். இதுல உங்களுக்கு எப்படி கேள்வி வரும்னு சொன்னா, இப்ப உதாரணமா சோடியம் இருக்குதானே. இப்ப சோடியம் எல்லாரும் சொல்லுவா இதுல எத்தனை புரோத்திரன் இருக்கு, எத்தனை இலத்திரன் இருக்கு, எத்தனை நியூத்திரன் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவா. ஆனா இப்ப சோடியம் பிளஸ்ல எத்தனை இலத்திரன் இருக்கு, புரோத்திரன் இருக்கு, நியூத்திரன் இருக்குன்னு குழம்புற. அநேகமா இதைத்தான் கேள்வியில போடுவான், இப்படித்தான் போடுவான். Cl மைனஸ் Na பிளஸ்ல எத்தனை இலத்திரன் இருக்குது, புரோத்திரன் இருக்குது, நியூத்திரன் இருக்குது. இதை போட மாட்டான். இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு அணு எடுத்தாவ சொல்லுவா எப்படி ஒரு அணுவினுடைய கருவுல இருக்கிற புரோத்திரன் எண்ணிக்கை அணுவன். அப்ப ஒரு மூலத்திர குறியீட எழுதி இந்த இடத்துல வாரது அணுவன் சொன்னா அந்த இடத்துல என்ன இருக்குதோ அதை தூக்கி அப்படியே போட்டுருவா புரோத்திரன் எண்ணிக்கை. அப்ப நான் இப்ப கேட்கேன், ஏன் ஒரு அணு அல்லது மூலகம் நடுநிலையா இருக்கு?
ஒரு ஆள் சொல்லுங்க. ஹிமா தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே. ஏன் பிள்ளைகள் ஒரு மூலகம் அல்லது ஒரு அணு ஏன் நடுநிலையாக இருக்குதுண்டா, இப்ப நாம அணுன்னு சொல்றதுல என்னென்ன இருக்குது? புரோத்தன், நியூத்திரன், இலத்திரன். இப்ப ஒரு மூலகம் அல்லது ஒரு அணு எடுத்தோம்னா அந்த அணுவினுடைய கருவுல எத்தனை புரோத்தன் இருக்குமோ, ஒரு மூலகத்திட அணுவெடுத்து அதுல கருவெடுத்தோம்னு சொன்னால் அதுல எத்தனை புரோத்திரன் இருக்குமோ அத்தனை இலத்திரன்கள் இருக்கும். இப்ப உதாரணமா சோடியம் அணு, ஒரு சோடியம் அணு அல்லது சோடியம் மூலகம், சோடியம் அணு அல்லது சோடியம் மூலகம். இதை எடுத்தா இதுல 11 இந்த சோடியத்துல குறியீடு எப்படி எழுதுவோம்? சோடியம் 11 23. மைக் ஆஃப் பண்ணுங்க. நான் கேட்கக்குள்ள மட்டும் சொல்லுங்க. சோடியம் அணு அல்லது சோடியம் மூலத்தினுடைய குறியீடு இப்படித்தான் வரும். சோடியம் 11க்கு 23. இதை நம்ம பிறகு பார்ப்போம். ஆவர்த்தன அட்டவணையில விரிவா சொல்வேன். இப்ப இந்த சோடியம் மூலத்தை எடுத்தா இந்த சோடியத்திட கருத்து, இந்த குறியீட்ட கருத்து என்ன? இந்த சோடியத்திட அணுவன் 11, அணுவன் 11. அப்ப நமக்கு நோவலா தெரியும் மூலத்திட அணுவிட கருவில் இருக்கிற புரோத்திரன் எண்ணிக்கை அணுவன் என்று சொன்னா இந்த சோடியம் அணுவில் இருக்கக்கூடிய புரோத்திரன் எண்ணிக்கை எத்தனை? புரோத்தன் எண்ணிக்கை 11. ஆனா இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு மூலகம் அல்லது ஒரு அணு நடுநிலை ஆனது. ஏன் அது நடுநிலைண்டா அதுல இருக்கிற புரோத்திரன் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமன். அப்ப ஒரு சோடியம் அணு அல்லது ஒரு சோடியம் மூலகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அதுல அணுவன் 11ண்டா அதுல புரோத்திரன் எண்ணிக்கை 11 இருக்குதுண்டா அதுல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை எத்தனை? 11. அப்ப அதுல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை 11. இலத்திரன் எண்ணிக்கை 11. இப்ப நீங்க யோசிக்காதீங்க, நான் பின்னால் அந்த ரசாயன சூத்திரங்கள் வலுவளவு படிக்க விளங்கப்படுத்துறேன். இப்ப சோடியம் பிளஸ் எடுப்போம், Na பிளஸ். இப்ப சோடியம் Na பிளஸ். இந்த Na பிளஸ் கருத்து என்ன? சோடியத்துக்கு ஒரு பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. எனக்கு தெரியும் சோடியத்திட குறியீடு 1123. ஒரு மூலகம் அல்லது அணு நடுநிலையாக இருந்தால் அதுல இருக்கிற புரோத்திரன் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமன். இப்ப 11 பிளஸும் 11 மைனஸும் இருக்கிறதாலதான் அது என்னன்னு சொல்றோம்? நடுநிலைன்னு சொல்றோம். அணு நடுநிலையானது 0. இப்ப இந்த சோடியம் அயன், அதாவது இது ஒரு பிளஸ் ஏற்றம் கொண்ட ஒரு அயன், இதுல எத்தனை புரோத்திரன் இருக்குது சொல்லுங்க அப்போ? 11. ஏண்டா எப்பயும் இந்த புரோத்திரன் இருக்குதானே, அது ஒரு அணுவா இருக்கலாம் அல்லது ஒரு அயனா இருக்கலாம், என்னதா இருந்தாலும் இந்த கருவில் இருக்கிற புரோத்திரன் எண்ணிக்கை மாறாது. அது மூலமா இருந்தாலும் சரி அயனா இருந்தாலும் சரி. இந்த சோடியம் பிளஸ்ல அணுவன் எத்தனைன்னா 11 தான். இதுல அணுவன் 11 தான். அப்படின்னா இந்த சோடியம் பிளஸ் சோடியம் அயன்ல இருக்கிற
புரோத்திரண்ட எண்ணிக்கை எத்தனை? 11 தான். புரோத்திரண்ட எண்ணிக்கை 11. ஆனா இதுக்கு ஒரு பிளஸ் வருது. இதுக்கு ஒரு பிளஸ் வருதுன்னா ஏன் அந்த பிளஸ் வந்திருக்கு? ஏன் பிளஸ் வந்திருக்கு? ஓகே, மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்ப இலத்திரண்ட எண்ணிக்கை எத்தனை இருக்குதுண்டா ஒரு அயன்ல இருக்கிற இலத்திரண்ட எண்ணிக்கை. இது ஒரு அயன் எடுத்தோம்னு சொன்ன பிள்ளைகள். இப்ப இது ஒரு அயன் தானே. அது நான் இப்ப என்ன பாயிண்ட்ஸ் என்ன இதான உங்களுக்கு தேவை. ஒரு மூலகம் ஒரு அயன் எதை எடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த கருவில இருக்கிற புரோத்திரண்ட எண்ணிக்கை மாற மாட்டேங்குது. அது இப்ப 11ன்னா 11 தான். அது மூலகமா இருந்தாலும் சரி, அதாவது சோடியமா இருந்தாலும் சரி, சோடியம் பிளஸ் அதாவது Na பிளஸ் இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய புரோத்திரண்ட எண்ணிக்கை 11 தான். ஆனா இலத்திரண்ட எண்ணிக்கை தான் என்ன செய்யும்? கூடும் இல்லாட்டி குறையும். இப்ப புரோத்திரண்ட எண்ணிக்கை 11. அப்ப இங்க என்ன 11 பிளஸ் இருக்குது. இலத்திரண்ட எண்ணிக்கை இங்க ஒரு பிளஸ் வரணும்டா இங்க 10 இலத்திரன் இருந்திருக்கும். அப்பதானே ஒரு பிளஸ் வரும். அப்ப ஒரு அயன் எடுத்தோம்டா ஒரு அயன்ல புரோத்திரண்ட எண்ணிக்கை இலத்திரண்ட எண்ணிக்கை சமனா இருக்குமா? இல்ல. அப்ப நீங்க இனி கவனம் அறிக்கணும். ஒரு மூலகம் அல்லது ஒரு அணு அப்படின்னு வந்தா மட்டும்தான் புரோத்திரண்ட எண்ணிக்கை இலத்திரண்ட எண்ணிக்கைக்கு சமன், அது அணுவெண்ணிக்கு சமன். ஆனா ஒரு அயன் வந்தா ஒரு அயன்ல அணுவன் என்று சொல்றது புரோத்திரண்ட எண்ணிக்கைக்கு மட்டும்தான் சமனா இருக்கு. சரியா? இலத்திரண்ட எண்ணிக்கை என்ன செய்யும்? கூடும் இல்லாட்டி குறையும். சரியா? இதான் இந்த அணுவன். அடுத்தது திணிவன். நான் திணிவு கூடின பகுதி மேற்பகுதின்னு சொன்னேன். அது மாதிரி இந்த கரு ஒரு அணுவிட கருதான் சின்ன பகுதியா இருந்தாலும் திணிவு கூடின பகுதி. விளங்கிட்டா? அதால திணிவன் என்று சொல்றது ஒரு அணுட கருவில் இருக்கிற புரோத்திரன் நியூத்திரண்ட எண்ணிக்கை தான் திணிவன். எப்படி? ஒரு மூலகம் அல்லது ஒரு அணுவிட கருவில் இருக்கக்கூடிய புரோத்திரன் நியூத்திரன்களினுடைய எண்ணிக்கை. இப்ப புரோத்திரனையும் நியூத்திரனையும் கூட்டின வாரதுதான் என்ன? திணிவன். இப்ப நீங்க ஒரு மூலகம் அல்லது அணு அல்லது ஒரு அயன் எதை எடுத்தாலும் திணிவன் என்ன? ஒன்றுதான். அதுல இருக்கிற புரோத்திரன் எண்ணிக்கையும் ஒன்றுதான், நியூத்திரன் எண்ணிக்கையும் ஒன்றுதான். ஆனா மாறுறாள் யாரு? இலத்திரன். அதாலதான் நம்ம இந்த பிளஸ் மைனஸ் இந்த கற்ற நண்டன் Na பிளஸ் Cl மைனஸ் கலைக்கிறதுக்கு காரணம் இதான். இந்த அணுவன் திணிவன் விளங்கிட்டான். இப்ப நம்ம விளங்கப்படுத்தல. இப்ப இந்த அணுவன் திணிவன்ல டவுட் இருக்கிற ஆட்கள் யாரு என்னன்னு கேளுங்க. தயக்கம் தேவையில்ல, கேளுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. படிச்சா கிளியரா இருக்கும். அடுத்த தரம் படிக்கப்படும் கொப்பியது. ஒரு ஆளுக்கும் டவுட் இல்லையா? சார் இலத்திரண்ட எண்ணிக்கையை கொஞ்சம் காட்டுங்களேன். இலத்திரண்ட அதாவது ஒரு அணு எடுத்தா ஒரு அணுவுல புரோத்திரன் நியூத்திரன் இலத்திரன் இந்த 3 இருக்குது. அப்படின்னா ஒரு அணு நடுநிலை அப்படின்னு நாம படிக்கும். ஒரு மூலகம் அல்லது ஒரு அணுன்னு சொல்றது நடுநிலை. அப்ப நடுநிலைன்னு சொல்றோம். நமக்கு தெரியும் இலத்திரண்ட ஏற்றம் என்ன? மறை. புரோத்திரண்ட ஏற்றம் என்ன? டவுட் கேட்டால் சொல்லுங்க.
நேர் நியூட்ரன் என்ன? நடுநிலை நடுநிலை. அதாலதான் இப்ப ஒரு அணுவுல பிளஸும் மைனஸும் இருக்குது. பிளஸ் மைனஸ் என்ன செய்யும்? ஒன்றே ஒன்று சமப்படுத்து. இப்ப ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் இருந்தா பூஜ்ஜியம். நெக்ஸ்ட்ல படிப்பீங்க மறையன் நேரன். அது மாதிரி இப்ப இதுல 2 இலத்திரன் இருந்தா 2 புரோத்திரனும் இருந்தா என்ன செய்யும்? 2 பிளஸ் 2 மைனஸ் 0 நடுநிலை. அதாலதான் ஒரு மூலகம் அணு எடுத்தா அதுல அணுவன் என்று சொல்றது புரோத்திரன் எண்ணிக்கைக்கும் இலத்திரன் எண்ணிக்கைக்கும் சமன் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த சாப்டர் வழங்காச்சு பிரச்சனை இல்ல. அயன் அது நாம ரசாயன சூத்திரங்களுக்கு படிப்போம். சரியா? இது விளங்கிட்டா? இப்ப ஒரு மூலகம் ஒன்றினுடைய அணுவன் என்கிறது விளங்கிட்டா இந்த சாப்டர். இப்ப எல்லாரும் மூலகம் ஒன்றினுடைய குறியீடு இந்த ஹெடிங் போடுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணினாங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. மத்த பிள்ளைகளுக்கு வீடியோ கிளியர் இல்லாம இருக்குது. ஹெடிங் போட்டீங்களா? மூலகம் ஒன்றின் குறியீடு. இதுல இதை எழுதுங்க. இதை எழுதுங்க. இந்த சாப்டர் எழுது. எழுதி முடிஞ்சா? ஆம் சார். இப்ப இந்த இதுக்கு தானே இதை எழுதுங்க. ஒரு பாக்ஸ் அடிச்சு இதை எழுதுங்க. இது அழகான முறைக்கு எண்ணிக்கையில் எழுதுங்களா? எண்ணிக்கை. இதுல அணு 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 இவ்வளவுதான் அணு. அணுவின் கருவில் உள்ள புரோத்திரன் எண்ணிக்கை அணுவன். அணுவினுடைய கருவில் உள்ள புரோத்திரன் கமா நியூத்திரன் கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகை திணிவு. எழுதி முடிஞ்சா? வடிவாளு ஆம் சார். ஓகே.
இப்படி எழுதுங்க. அணுவன் என்று போட்டு மூலகம் ஒன்றில் அணுவின் அணுவன் அயன் ஒன்றின் அணுவன் எழுதுங்க. ஒரு ஸ்டார் போட்டு அணுவன் மூலகம் ஒன்றின் அணுவின் அணுவன் அயன் ஒன்றின் அணுவன். இதை ஒரு பாக்ஸ் பண்ணுங்களா? இதை ஒரு பாக்ஸ் பண்ணி எழுதி முடியும். எழுதி முடிஞ்சா சொல்லுங்களா? முடிஞ்சு சார். எல்லாருக்கும் முடிஞ்சா? ஓகே. சார் அடுத்தது கொஞ்சம் திணிப்பு. ஓகே, மைக் ஆஃப் பண்ணுங்க. வீடியோ கிளியர் இல்லாம இருக்கு. மைக் ஆஃப் பண்ணுங்க. இந்த வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? ஆம் சார். ஓகே. திணிவன் என்று போட்டு இது புரோத்திரண்ட எண்ணிக்கை சக நியூத்திரண்ட எண்ணிக்கை. திணிவன்ங்கிறது
கருவில் உள்ள புரோத்திரன் எண்ணிக்கை சக நியூத்திரன் எண்ணிக்கை. இதையும் பாக்ஸ் பண்ணுங்க. திணிவன்ங்கிறது மூலகமா இருந்தாலும் அணுவா இருந்தாலும் என்ன ஒன்று மாறாது. அப்ப திணிவன் மூலகத்திற்கும் அயனிற்கும் சமனாகும். ஏண்டா இந்த திணிவன் மூலத்துக்கும் அயனிக்கும் சமநிலையை சொல்றோம். புரோத்திரன் எண்ணிக்கை நியூத்திரன் எண்ணிக்கையில மாற்றம் இல்லை, அது கருவில தான் இருக்கு, அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா அணுவன்ல தான் நாம என்ன சொல்லுவோம், இந்த இலத்திரன்களை கலைக்க போலதான் பிரச்சனை வரும். அதாலதான் மூலகம் ஒன்று அணுவின் அணுவன், அதுதான் கருவில இருக்கிற புரோத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். அப்படி இல்லாட்டி இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். ஆனா ஒரு அயனொன்றினுடைய அணுவனுங்கிறது கருவில் உள்ள புரோத்திரன் எண்ணிக்கைக்கு மட்டும்தான் சமனாக இருக்கும். சரியா? எழுதி முடிஞ்சா? ஓம் சார். ஓகே. இந்த எல்லாத்தையும் டியூட் இருக்குதானே? டியூட் எல்லாரும் எடுங்க. டியூட் இருக்குதானே எல்லாத்தையும்? பிரிண்ட் எடுத்தையா? ஓம் சார். போன்ல வச்சுக்கிட்டீங்கன்னா படிக்க மாட்டீங்க. சரியா? எழுதி படிச்சாதான் சரி. அதுல நேத்து முதலாவது செய்தையா? ஓம் சார். ரெண்டாவது செஞ்சேன். செஞ்சியா? மூணாவது கேள்வி, நீங்க எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு வீடியோ ப்ராப்ளம் வரும். நான் கேள்வி கேட்கல மட்டும் ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி செல்லுங்க. சரியா? அணு பற்றிய கோளக மாதிரியை முன்வைத்த விஞ்ஞானி யார்? முதலாவது ஜட்விக், நீல்போர், ஜே தாம்சன், அடுத்தது ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். இப்ப ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். ஓகே. இப்ப உங்களோட சிலபஸ்ல இந்த சட்விக் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இல்ல. அப்ப அந்த விடைக்கு தெரியாச்சியும் அந்த விடைக்கு யாராவது போடுறையா விடைய? அப்படி போட. சரியா? அடுத்தது தொம்சன். இப்படி ஒரு கேள்விப்பட்டீங்களா பேரு? ஓம் சார். எங்க? தொம்சன் விஞ்ஞானி. உங்களோட சிலபஸ்ல நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்களா உங்களோட புக்ல? இலத்திரன் படிக்கக்குள்ள. இலத்திரன் படிக்க படிச்சிருக்கீங்க. அந்த இலத்திரனை கண்டுபிடிச்சது தொம்சன். அதால இப்ப நமக்கு கேட்டது என்ன? அணு பற்றிய கோளக மாதிரியை முன்வைத்த விஞ்ஞானி. அணு சம்பந்தப்பட்டு 2 விஞ்ஞானி தான் சொன்ன. யாரு யாரு? நீல்போரும் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். ஆனா கேட்ட கேள்வி அணு பற்றிய கோளக மாதிரியை முன்வைத்த விஞ்ஞானி. அப்ப யாரு ஆன்சர்? ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். இப்ப
நீங்க உங்களோட கொப்பில வினா 3 போட்டு சரியா நீல்போர் என்ன சொன்னாரு, ஜே தாம்சன் என்ன, ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் என்ன எழுதுங்க. உங்களோட கொப்பில இப்படி எழுதுங்க. வினா 3 வினா 3 முதலாவது நீல்போர். நீல்போர் என்ன சொன்ன. ரெண்டாவது நான் எல்லாத்தையும் எழுதுறல. நீல்போர் என்ன சொல்றாரு, இலத்திரன்கள் பிரதான சக்தி மட்டங்களில் காணப்படும். இவ்வளவு நாள் எழுதுறேன் சரியா. மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும், மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஒன்ல இருக்கிறார், மைக் ஆஃப் பண்ணுங்க. ரெண்டாவது ஜே தாம்சன். ஜே தாம்சன். மூணாவது ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். சார் சட்விக். சட்விக் தேவை. சட்விக் உங்களோட சிலபஸ்ல இல்ல. நிறுத்திறனை கண்டுபிடிச்சதுனா சட்விக் தேவைன்னா எழுதுவே. சட்விகை போட்டு எழுதி வைக்கல. ஆனா தேவை இல்லையா. இத எழுதி வச்சுட்டு இத ஒரு ஆரம்பிச்சு இப்படி வச்சு தேவை. நீல்போர் இலத்திரன்கள் பிரதான சக்தி மட்டங்களில் காணப்படும். சார் சவுண்ட் எக்கோ இலத்திரனை விளங்கல. சவுண்ட் எக்கோ பண்ணிட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உள்ள. இப்ப கதைக்கிறது விளங்குதா? ஓம் சார். ஓகே. எழுதிட்டீங்களா? நீல்போர் பிரதான சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் காணப்படும். ஜே தாம்சன் இலத்திரன்களை கண்டுபிடித்தவர். ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் அணு பற்றிய கோளக மாதிரியை முன்வைத்தவர். இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்களா?
அத்தியம் எழுதிட்டீங்களா? ஓம் சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓம் சார். ஓகே. அடுத்த 4வது கேள்வி, எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. அணுவின் கருவின் ஏற்றத்தை சரியாக குறிப்பது எது? எது? 4வது. நேரேற்றம். 4வது. முதலாவது. முதலாவது. கேட்ட கேள்வி அணுவின் கருவின் ஏற்றத்தை சரியாக குறிப்பது. உங்களுக்கு அணுவினுடைய கருவுல புரோத்தனும் நியூட்ரனும் தான் இருக்கு. இப்ப புரோத்தன் நேரேற்றம், நியூட்ரன் நடுநிலை, அதாவது ஏற்றம் இல்லை. அப்ப ஒரு அணுவினுடைய கருவெடுத்தா ஒரு அணுவினுடைய கருவினுடைய இயக்கம் என்ன வரும்? பிளஸை பூஜ்ஜியத்தை கூட்டினா என்ன வரும்? பிளஸ் தான் வரும். கேட்ட கேள்வி அணுவின் கருவின் ஏற்றத்தை சரியாக குறிப்பது. இப்படி கேட்டிருந்தா அணுவின் கருவில் உள்ள உப அணு துணிக்கைகளின் ஏற்றங்களை குறிப்பது. அப்படி வந்தாங்க நேர் நடுநிலை. நேர் நடுநிலை வரும். ஆனா கேட்ட கேள்வி அணுவின் கருவின் ஏற்றத்தை சரியாக குறிப்பது. அதால என்ன ஆன்சர்? நேர். முதலாவது. சரியா? இப்ப நீங்க வினா 4 போடுங்க. வினா 4 முதலாவது நேர். இந்த நேர் ஏற்றத்தை எடுத்தோம்னா இந்த நேர் ஏற்றத்துல என்ன நிற்குது? ஒன்று புரோத்தன், புரோத்தனின் ஏற்றம் நேரே. அடுத்தது கரு, கருவின் ஏற்றம் நேரேற்றம். அதே மாதிரி ஒரு கற்றாயன், கற்றாயன் சொன்னா இப்ப Na பிளஸ் பொட்டாசியம் பிளஸ், இதெல்லாம் கற்றாயன்கள். ஒரு நேரேற்றம் கொண்ட ஒரு அயன் இருந்தா அதை நம்ம கற்றாயன் சொல்லுவோம். அப்ப ஒரு கற்றாயனுக்கும் என்ன நேரேற்றம் இருக்கு. சரியா? இரண்டாவது என்ன இருக்கு சொல்லுங்க? நடுநிலை. இரண்டாவது நடுநிலை. நடுநிலையில என்ன இருக்கு? ஒரு ஆள் சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி. நியூட்ரன். நியூட்ரன் அடுத்தது என்ன? ஒரு மூலகம் அல்லது நாடு. இதுவும் என்ன? நடுநிலை.
நம்ம படிச்சோம் நிலத்திறன் எண்ணிக்கை புரோத்திறன் எண்ணிக்கைக்கு சமன் இருக்கிறதால ஒரு மூலகம் அல்லது ஒரு அணிந்து செல்வதின் ஏற்றம் நடுநிலை. மூணாவது என்ன? மறை. மூணாவது மறை. மறையேற்றத்திலே என்னது? இலத்திரன். இலக்கு. இப்ப உங்களுக்கு இதுக்குள்ளவும் கேள்வி இருக்க போகும். இந்த ஏற்றம் சம்பந்தமா ஏதாவது கேள்வி வந்தா இந்த இவ்வளவு கேட்பாரு. ஒன்று கருவினுடைய ஏற்றம் என்ன, அப்படி இல்லாது கருவில் உள்ள உபாடு துணிக்கைகள் ஏற்றம் என்ன, புரோத்திறன் ஏற்றம் என்ன, நியூத்திறன் ஏற்றம் என்ன, ஒரு மூலகம் அல்லது ஒரு அணுவினுடைய ஏற்றம் என்ன, இப்படித்தான் அந்த கேள்வியை எடுக்கலாம். விளங்கிட்டா? இந்த ஏற்றம் சம்பந்தமா எந்த கேள்வி வந்தாலும் உங்களால செய்யணுமா? செய்யணுமா? ஓகே, எல்லாரும் இப்ப மைக் ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் மைக் ஓபன் பண்ணுங்க. அஞ்சாவது கேள்வி, அணுவின் கருவில் காணப்படும் உப துணிக்கைகள் பின்வருவனவற்றுள் எது? அணுவின் கருவில் காணப்படும் உப துணிக்கைகள் பின்வருவனவற்றுள் எது? எது? ஓகே, எத்தனாவது ஆன்சர்? இரண்டாவது. ஓகே, அது விளங்கப்படுத்திட்டேன் தானே, நேரத்தோட விளங்கிட்டு தானே. அடுத்தது ஆறாவது கேள்வி, அணுவின் கருவை சூழவுள்ள குறித்த சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் காணப்படும் என கூறிய விஞ்ஞானி யாரு? நீல்போர். ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். கேள்விய பாருங்க, அணுவின் கருவை சூழவுள்ள குறித்த சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் காணப்படுவதாக விளக்கிய விஞ்ஞானி ரதர்போர்ட். நீல்போர். ரதர்போர்ட் வந்து குறித்த சக்தி மட்டங்கள்ல காணப்படும் செல்லல. அவரு சொன்னது என்ன? அணுவினுடைய கருவை சூழ இலத்திரன்கள் வளம் வரும் அப்படின்னு தான் சொன்ன. நீல்போர் தான் இலத்திரன்கள் கருவை சூழ இருக்கக்கூடிய என்ன பிரதான சக்தி மட்டம், அந்த நிலையான சக்தி மட்டங்கள்ல வளம் வரும்னு சொன்னது நீல்போர். அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன? நீல்போர். அப்ப இது அவ்வளவுக்குமான கேள்விக்கான விளக்கம். இந்த வினா 3லையும் வினா 4ல இருந்து வந்ததுதான் இந்த வினா 5 வினா 6. விளங்கிட்டா? நீங்க இந்த படித்த போல அணுவினுடைய கருவுள்ள புரோத்திரன் நியூத்திரன் இருக்கிறது படிக்கீங்க. அதனாலதான் கரு நீரேற்றம் கொண்டது படிக்கீங்க. அதே ஒரு கேள்வியாக எப்படி அணுவினுடைய கருவில் உள்ள உபான் துணிக்கைகள் என்ன, அதொரு கேள்வி. உன ஓஎல் பேப்பர்ல ஒரு கேள்வி. கருவினுடைய ஏற்றம் என்னங்கிறத உன ஓஎல் பேப்பர் கேள்வி. அப்ப ஓஎல் பேப்பர் கஷ்டமா? கஷ்டமா? இப்படி தொகுத்து படிக்கீங்கன்னு சொன்னா லேசி. விளங்கிட்டா? இதுக்குள்ளதான் கேள்வி எடுப்ப. அடுத்தது, சோடியம் எனும் மூலகத்தின் அணுவன் கமான் பிரிவன் முறைகள். அதுல பிள்ளையா டைப் பண்ணி சரி, அதை நீங்க இப்படி மாத்துங்க. சோடியம் 1123 இப்படி எழுதுங்க. எழுதிட்டீங்களா? மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. இதை எப்படி எழுதுங்க? அதை வெட்டிட்டு இப்படிதான் உங்களோட பேப்பர்ல இருக்கீங்க. இதை வெட்டிட்டு இப்படி எழுதுங்க.
கிளியர் அடிக்குதா? ஆம் சார். நான் கதைக்கிறது கிளியரா? ஓம் சார். ஓகே ஓகே. இப்ப இந்த கேள்வி என்னன்னா, சோடியம் எனும் மூலகத்தின் அணுவன் திணிவன் முறை என்ன ஆன்சர்? மூணாவது. அணுவன் 11 திணிவன் 23. இது அந்த மூலகத்தின குறியீட்டை வச்சு நான் எடுத்த கேள்வி. சரியா? இதுல இது கேள்வி இல்ல, இதுக்கு கீழே என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். சரியா? இந்த சோடிய மூலகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த சோடிய மூலகத்திட அணுவன் என்ன? இப்ப நீங்க வினாவன் எத்தனை? 7. உங்களோட கொப்பில வினாவன் 7 இது போடுங்க. வினாவன் 7 போட்டுட்டு சோடியம் 1123. சோடியம் 1123. இதுல முதலாவது விஷயம் அணுவன். அணுவன் எத்தனை? 11. அணுவன் 11. திணிவன் 23. புரோத்திரண்ட எண்ணிக்கை. புரோத்திரண்ட எண்ணிக்கை. இலத்திரண்ட எண்ணிக்கை. இலத்திரன் எண்ணிக்கை. இலத்திரன் எண்ணிக்கை. அடுத்தது நியூத்திரண்ட எண்ணிக்கை. வேற எழுதி பார்ப்போம். நியூத்திரன் எண்ணிக்கை. எல்லாரும் எழுதுங்க. இப்படி போட்டு இதுல அணுவன் எத்தனை, திணிவன் எத்தனை, புரோத்திரன் எண்ணிக்கை, இலத்திரன் எண்ணிக்கை, நியூத்திரன் எண்ணிக்கை எத்தனை எத்தனை எழுதுங்க. எழுதி முடிஞ்சா? ஓம் சார். ஓகே, மைக் ஆஃப் பண்ணுங்க. புரோத்திரன் எண்ணிக்கை எத்தனை? அணுவன் தான் புரோத்திரன் எண்ணிக்கை. இது ஒரு மூலகம். சோடியம் ஒரு மூலகம். அப்ப அணுவனுங்கிறது தான் புரோத்திரன் எண்ணிக்கை. சரியா? இலத்திரன் எண்ணிக்கை அதுவும் 11. ஏன்? ஒரு மூலகத்தில அணுவனுங்கிறது புரோத்திரன் எண்ணிக்கைக்கு சமன். புரோத்திரன் எண்ணிக்கைன்னு சொல்றது இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கு. நியூத்திரன் எண்ணிக்கைங்கிறது ஒரு அணுவினுடைய துணிவன். ஒரு அணுவினுடைய துணிவன் எடுத்தா 23. செழிவன் என்கிறது என்ன? புரோத்திரன் எண்ணிக்கையும் நியூத்திரன் எண்ணிக்கையும் கூட்டினாதான் என்ன வரும்? துணிவன். ஆகவே தெளிவன் 23, அணுவன் எத்தனை? 11. அப்ப 23 11 எத்தனை? 12. இந்த 12 தான் நியூத்திரன் எண்ணி. விளங்கிட்டா? இதான் இந்த கேள்வி. இது மற்ற கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப மற்ற சாப்டருக்கு வரும். சரியா? இப்ப சமதானிகள் அப்படின்னு சொல்லி போடுங்க. எல்லாரும் சமதானிகள். எல்லாரும் சமதானிகள் போடுங்க. சமதானிகள். சமதானிகள் சொல்லி போடுங்க.
அணுவன் திணிவன் எல்லாருக்கும் கிளியரா? ஆம். ஓகே, மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். இப்ப சமதானிகள் அப்படின்னா என்ன? சமதானிகள் என்று சொல்றது, இப்ப ட்வின்ஸ் என்று சொல்லுவோம் தானே, இரட்ட பிள்ளைகள், அது மாதிரி தான் சமதானிகள். இப்ப சமதானிகள் எடுத்தோம்னா, இப்ப நம்ம ஒரே முகம், ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் தானே, ட்வின்ஸ் சொல்லுவோம். அது மாதிரி இந்த சமதானிகள்ங்கிறது அணுவெண்ணுங்கிறது கருவிலதான் என்ன இருக்குது, புரோத்திரங்கள் இருக்குது, நியூத்திரங்கள் இருக்குது. அந்த அணுவெண்ங்கிறது என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா மாற மாட்டேங்குது. ஒரு சமதானிங்கிறது என்னன்னா அணுவெண் வந்து மாற மாட்டேங்குது, அது கருக்குள்ளதான் இருக்குது. ஆனா திணிவன் என்ன செய்யும், மாறும். சரியா? அப்படி இருக்கிற குறித்த மூலகத்தின் அந்த வடிவங்களை தான் நம்ம சமதானிகள் என்று சொல்லுவோம். இப்ப ட்வின்ஸ் ஒன்னு எடுத்தா ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனா அவரோட வெயிட் என்ன செய்யலாம், வேறுபடலாம். விளையாட்டா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தானே, இவர் ஒரு 23 கிலோல இருந்தா அவர் ஒரு 24 கிலோ 25 கிலோல இருப்பாரு, சம்டைம் 30 கிலோவும் இருக்காது. விளையாட்டா அப்படிதான் சமதானி. சமதானிங்கிறது ஒரே அணுவண்டையும், உதாரணமா ஒரு எக்ஸுங்கிற மூலகம் இருக்குது, இது ஒரே அணுவண்டையும் இதுலையும் சரிதான். ஆனா வேறுபட்ட திணிவன். இப்ப இது ஏண்டா இது ஒரு பை, இப்படி ஒரே அணுவண்டையும் வேறுபட்ட திணிவண்டையும் கொண்ட ஒரே மூலகத்துக்குரிய அணுக்கள் சமதானிகள் எனப்படும். எப்படி? ஒரே அணுவண்டையும் வேறுபட்ட திணிவு. இப்படி ஒரே அணுவண்டையும் வேறுபட்ட திணிவண்டையும் கொண்ட ஒரே மூலகத்துக்குரிய அணுக்கள், இதுவும் எக்ஸ் ஆனதான், இதுவும் எக்ஸ் ஆனதான். இது எக்ஸ்ங்கிற மூலகம். எக்ஸ்ங்கிற மூலகத்தை எடுத்தா அந்த ஒரே மூலகத்துக்குரிய அணுக்களாக இருக்கும். ஒரே மூலகத்துக்குரிய அணுக்கள் சமதானிகள். இதைத்தான் நாம சமதானிகள் என்று சொல்லுவோம். விளங்கிட்டா? சமதானிகள் தான் என்ன? எப்படி? ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட ஒரே மூலகத்துக்குரிய அணுக்கள் சமதானிகள் எனப்படும். விளங்கிட்டா? 1 2 3. எப்படி? ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட ஒரே மூலகத்துக்குரிய அணுக்கள் சமதானிகள் எனப்படும். இப்ப இத சமதானிகளுக்குள்ள எப்படி எழுதுங்க? அப்படியும் விளங்குதா?
சார் பாயிண்ட்ஸை கொஞ்சம் சொல்லுங்களே. போய் செல்லது இதை எழுத செய்யுங்க. இதை எழுதி பாரு. எழுதி முடிஞ்சா? இல்ல சார் கொஞ்சம். எழுதி முடிஞ்சிட்டு ஒரு ஆள் செய்யுங்க. எழுதி முடிஞ்சு சார். இது கீழே என்ன எழுதுங்களா? மைக் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்களா? ஒரே அணுவெண்ணையும் பிராக்கெட்டுக்கு புரோத்திரண்ட எண்ணிக்கை. ஒரே அணுவெண்ணையும் பிராக்கெட்டுக்கு போடுங்க. ஒரே புரோத்திரன் எண்ணிக்கையும். ஏன் ஒரு மூலத்தை எடுத்தா அணுவெண்ணுங்கிறது புரோத்திரன் எண்ணிக்கைக்கு சமம் தானே? ஒரே அணுவெண்ணையும் பிராக்கெட்டுக்கு போடுங்க. ஒரே புரோத்திரன் எண்ணிக்கையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் ஒரே அணுவெண்ணையும் பிராக்கெட்டுக்கு ஒரே புரோத்திரன் எண்ணிக்கையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் பிராக்கெட்டுக்கு வேறுபட்ட நியூட்ரன் எண்ணிக்கையும் ஒரே அணுவெண்ணையும் பிராக்கெட்டுக்கு ஒரே புரோத்திரன் எண்ணிக்கையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் பிராக்கெட்டுக்கு வேறுபட்ட நியூட்ரன் எண்ணிக்கையும் கொண்ட ஒரே மூலகத்துக்குரிய அணுக்கள். ஒரே மூலகத்துக்குரிய அணுக்கள் சமதானிகள் எனப்படும். ஒரே அணுவெண்ணையும் பிராக்கெட்டுக்கு ஒரே புரோத்தன் எண்ணிக்கையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் பிராக்கெட்டுக்கு வேறுபட்ட நியூட்ரன் எண்ணிக்கையும் கொண்ட ஒரே மூலகத்துக்குரிய அணுக்கள் சமதானிகள் எனப்படும். எழுதி முடிஞ்சா?
எழுதி சார். முடிஞ்சு. ஓகே ஓகே. இப்ப இதை நான் ஏன் சொல்லி தந்தேன்டா, நீங்க இதை பாடமாக்காம இதை பார்த்தா உங்களுக்கு விளங்கணும். பாருங்க, இந்த கீழுக்கு வார அனுமதி இங்கேயும் செட் தான் போட்டீங்க, இங்கேயும் செட் தான் போட்டீங்க. அதே மாதிரி இது ஒரு மூலகத்துக்குரிய அணுக்கள் 2 x. ஆனா தெளிவண்ட பாத்தீங்களா, இது ஏ இது பை வேற வேற. அப்ப இதை நான் ஏன் தந்திருக்கேன்டா, உங்களுக்கு பாடமாக்குறத விட பார்த்தா என்ன செய்யும், உங்களோட மைண்ட் நல்லா பண்ணிடுங்க. ஒரே அணுவெண்ணையும் அப்ப ஒரே சோத்திரன் எண்ணிக்கை வேறுபட்ட தெளிவு. இப்ப ஏன் நான் இந்த ஒரே சோத்திரன் எண்ணிக்கைன்னு தந்திருக்கேன்டா, எப்பயும் அந்த கருவில இருக்கிற சோத்திரன் எண்ணிக்கை மாறாது. ஆனா வேறுபட்ட தெளிவன்னு சொன்னா சோத்திரன் எண்ணிக்கை மாறாது. அவங்க மாறக்கூடாது யாரு, நியூத்திரன் எண்ணிக்கை. நியூத்திரன் எண்ணிக்கை தான் மாறப்போகுது. விளையுதா? அப்ப ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட தெளிவையும் கொண்ட ஒரே மூலத்துக்குரிய அணுக்கள் சமனானது. இப்ப உங்களோட சிலபஸ்ல 3 ஒரு 5 சமனானி மட்டும்தான் தந்துட்டாங்க. விளையுதா? இதை எக்ஸாம்பிள் கேட்குது. ஒரு எஸ்ஏல ஒரு இப்ப ஏ பாட்டுல ஒரு முதலாளி வழியா கேட்பாங்க, எப்படி 5 சமதானிகளை குறிப்பிட்டு அதோட சிறப்பு பெயர்களை எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. எல்லா டைம்லயும் பாருல, சில டைம் போடுவோம். அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு விளங்கணும். சரியா? இப்ப உங்களோட சிலபஸ்ல 5 மட்டும்தான் இருக்குது. அப்ப அதை நீங்க என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். அப்ப 5 எடுத்தோம்னா 5 வந்து 3 சமதானிகள் இருக்குது. என்னென்ன சொல்லுங்க ஆகும்? புரோத்தியம், துத்தேரியம், திருத்தியம். ஓகே. ஹைட்ரஜனுக்கு 3 சமதானிகள் இருக்கு. 1 ஹைட்ரஜன் 1 1 ஹைட்ரஜன் 1 2 ஹைட்ரஜன் 1 3. இப்ப இந்த இதெடுத்தா இங்க நாம எப்படி எழுத போறோம் தெரியுமா? இதுல அணுவெண் புரோட்டான் எண்ணிக்கை, புரோட்டான் எண்ணிக்கை. அடுத்தது நியூட்ரன் தெளிவன், தெளிவன் நியூட்ரன் எண்ணிக்கை, நியூட்ரன் எண்ணிக்கை. அடுத்தது சிறப்பு பெயர். இப்ப இந்த 5 1 1 நெருங்கிட்டாரு. இது 5 1 2, இது 5 1 3. இதான் 5 சமதானிகள். அப்போ ஒரு பாயிண்ட் போட்டு இதை எழுதுங்க. 5 சமதானிகள், 5 சமதானிகள் எழுதுங்க. இப்ப இந்த 5 ஒன்று எடுத்தா அணுவன் எத்தனை? 1. அணுவன் 1. 5 1 2 எடுத்தாலும் அணுவன் 1. 5 1 3 எடுத்தாலும் அணுவன் 1 தான். சமதானிகள்ல அணுவன் மாறாது, ஒரே அணு. அப்ப அணுவன் மாறாச்சு, புரோத்திரன் எண்ணிக்கை என்ன செய்ய மாட்டேங்குது, மாற மாட்டேங்குது. அப்ப இதுலயும் புரோத்திரன் எண்ணிக்கை 1, இதுலயும் 1, இதுலயும் 1. இப்ப தெளிவன் எடுத்தா சமதானிகள் எடுத்தோம்னா இந்த சமதானிகளுக்கு இடையில தெளிவன் மாறும். அப்படின்னா இதுல தெளிவன் எத்தனை? 1, இதுல தெளிவன் 2, இதுல தெளிவன் 3. இவன் நியூத்திரன் எண்ணி எனக்கு தெரியும். தெளிவன் என்கிறது புரோத்திரன் எண்ணிக்கையும் நியூத்திரன் எண்ணிக்கையும்
கூட்டுத்தொகை தான் என்ன திணிவன். அப்ப புரோத்திரன் எண்ணிக்கை ஒன்று திணிவன் ஒன்றுண்டா அதுல நியூத்திரன் எண்ணிக்கை என்ன 0, நியூத்திரன் இல்லை. இதுல புரோத்திரன் எண்ணிக்கை ஒன்று திணிவன் ரெண்டுண்டா நியூத்திரன் எண்ணிக்கை எத்தனை 1. அப்ப இதுல எத்தனை வரும் 2. அப்ப கேட்கலாம் கேள்விக்கு வார்த்தையின் முதல் இது ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு பெயர்கள் இருக்கு. இது என்னன்னு சொல்லுவோம் புரோத்தியம், புரோத்தியம். இது ருத்தேரியம், இது திருத்தி. இதை எழுதி பாக்ஸ் பண்ணுங்க. புரோத்தியம், ருத்தேரியம், திருத்தியம். எழுதி முடிஞ்சா சொல்லுங்களா? இது நிறைய பேருக்கு மறக்கும். சரியா? மறக்கிறதானே? எழுதி முடிக்கா? ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்களேன் எழுதி முடிஞ்சாண்டு. ஓம் சார். ஓகே. இப்ப இந்த ஐதரசென்ற சமதானிகள்ல இந்த ஐதரசென்ற சமதானி கிட்டது இந்த ஐதரசென்ற சமதானியில சிறப்பு பேரை நான் எப்படி பாடமாக்கி வைக்கிறேன் தெரியுமா? புழுதி. ஐதரசென்ற சமதானியில சிறப்பு பெயர் புழுதி. என்ன? புழுதி. இப்ப எனக்கு தெரியும் ஓடர் அணி தெரியும் தானே H11, H12, H13 தான் எழுத போறேன். அப்ப புழுதிண்டா இப்ப H11 புழுதி கூட என்ன புரோத்தியம், அங்கல தீனா திருத்தியம். அப்ப 2 வாரம் என்னது வருவாரு துத்தேரியம். அந்த லூனால தூணா துத்தேரியம். ஐதரசென்ற சமதானி புழுதி. விளங்கிட்டா? இனி படிக்க போல புரோத்தியம், துத்தேரியம், திருத்தியம் என்று படிக்கிறது. ஐதரசென்ற சமதானி புழுதி. விளங்கிட்டா? மைக் ஓஃப் பண்ணுங்க. என்ன பிள்ளையார் விளங்கிட்டா சொன்னது? ஓம் சார். இனி ஐதரசென்ற சமதானின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? புழுதி. புழுதி. புரோத்தியம், துத்தேரியம், திருத்தியம். விளங்கிட்டா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? சமதானியில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? எல்லாருக்கும் கிளியரா? நான் படிச்சு அந்த அணுவன், திணிவன்,
சமதானிகள். இது மூணும் கிளியரா? ஓம் சார். ஓம் சார். டவுட்ஸ் இருக்குதா? இல்ல சார். அப்ப நல்ல கிளியர் தானே? அணுவன் திணிவன் எல்லாம் சமதானிகள் எல்லாம். டைம் எத்தனை? இப்ப என்ன, நீங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருப்பீங்க, சரியா? இப்ப இந்த கிளாஸ் நடக்குது நிறைய பேருக்கு தெரியா. நீங்க உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் மாதிரி செல்லணும், சரியா? இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு இனி ஸ்கூல் உங்களோட தொடங்குதானே, ஸ்கூல் தொடங்கினதுக்கு பிறகு நான் உங்களுக்கு பேப்பர் தருவேன் தானே, நான் படிச்சு தருவேன் தானே. அந்த விடயங்களை நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு டீம் ஒர்க் மாதிரி. இப்போ உங்களோட கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸுக்கு ஒரு 3-4 பிள்ளைகள் வருது, இல்ல சின்ன ஒரு புள்ள வருது, இல்ல 2 புள்ள வருது. நீங்க அவ்வளவு பேரும் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நீங்க ஓஎல் தானே, டைமை வேஸ்ட் பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு பாடங்கள் நடக்காத டைம்ல ஃப்ரீயா இருக்க போல அந்த பேப்பர் எடுத்து நீங்க என்ன செய்யணும், வாசிச்சு கேள்வி செய்யணும். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 3 பேர் இருந்தா இந்த கிளாஸுக்கு வாரீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த 3 பேரும் என்ன செய்யுங்க, ஜாயின் ஆகி அது சம்பந்தமா நீங்க கேள்வியை செஞ்சுட்டு, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் தெரியுது, இப்ப எனக்கு ஒரு டவுட் தெரியுது, ஆனா என் ஃப்ரெண்டுக்கு அது நல்ல கிளியர். அப்ப நான் அந்த டவுட் அவர்கிட்ட கேட்க போல அவர் ஒரு முறையில படிச்சிருப்பாரு தானே, அப்ப அவர் எனக்கு என்ன செய்வாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுவார். விளங்கிட்டா? அப்படித்தான் படிக்குது. இப்போ ஒரு 3-4 பேர் சேர்ந்து உங்களோட ஃப்ரீயான டைம்ல பாடம் ஃப்ரீ ஆகிட்டு டீச்சர் வரல, அந்த டைம்ல என்ன செய்யணும், நான் தார பேப்பரோட அந்த படிச்ச விஷயங்களை வந்து ஒரு மீட்டர் மாதிரி நீங்க அவர்கிட்ட செல்லணும், அவர்கிட்ட செல்வா. அப்படி படிக்க போல உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கும், சரியா? அது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஸ்கூல் தொடங்கட்டும், நான் சில ஒர்க் அவுட் தருவேன். அதை நீங்க டீமா செய்யணும், சரியா? உங்களோட ஸ்கூல்ல இருந்து வர பிள்ளைகள் என்னன்னு பார்த்து கிளாஸுக்கு டீம் ஒர்க் மாதிரி செய்யணும், சரியா? நீங்க உங்களோட கிளாஸ் பிள்ளைகள்டையும் செல்லுங்க, சரியா? நான் இது எல்லாரையும் மொத்தமா செய்யல, என்னோட வார கிளாஸ் பிள்ளைகள நான் ஒரு 25-30க்குள்ள 2 குரூப்பா பிரிச்சு தான் செய்வேன். என்ன எல்லாரும் டவுட்ஸ் கேட்க போல என்ன செய்யும், டைம் வேஸ்ட் ஆகும். அப்ப நான் இதை வந்து ரிஸ்க் எடுத்து தான் செய்வேன். இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் முறையில வந்து ஒரு 30 பேரு கிட்ட இருக்கா. அதுல சிலர் பேரு மைதரிசா போறாங்க, சில 1-2 நாள்ல வந்து அவங்களால வரையலாம், அதால கிளாஸ்ல ஜாயின் பண்ணல. நான் அவளுக்கு ரெக்கார்டிங் கொடுப்பேன், சரியா? அவ கலைச்சி தான் கிளாஸுக்கு சேர்ந்த மற்றும் படிக்கும் அநேகமான பிள்ளைகள் வாரீங்க. ஆனா நீங்க டெய்லி என்ன செய்யணும்னு சொன்னா கிளாஸுக்கு வரணும், சரியா? கட் பண்ணாம நீங்க ஒழுங்கா படிக்கீங்கன்னு சொன்னா உங்களோட சயின்ஸ் பாடம் ஏறும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸ் மாரோட சுத்தி தெரியாம, சரியா? இந்த டைமை நீங்க என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எத்தனை பாடம், 9 பாடம் படிக்கணும், சயின்ஸ் மட்டும் படிக்கிறே இல்லை. அப்ப சில இலகுவான வழிகள் என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்தாதான் நம்ம எடுக்கணும். இப்ப இப்படி நான் படிச்சு தாரதும் கூட நீங்க ஏழுக்கு பயோஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் தெரிவு செய்தா கூட இந்த பேசிக் தான் உங்களுக்கு தேவை. இப்ப ஏழுக்கு போனீங்கன்னு சொன்னா இதெல்லாம் கெமிஸ்ட்ரியோட பேசிக். ஏழுல இது தெரிஞ்சா பின்னுக்கு வார எல்லாம் நீங்க செய்யலாம். இப்ப இதோட ஆனா உங்களுக்கு நோமலா தான் தந்திருக்காது. அங்கேயும் சமதானியல்ல இவ்வளவு தான் படிப்பீங்க, ஏழுலையும் இவ்வளவுதான். இப்ப நான் தந்த இவ்வளவு தான் இருக்குது. இப்ப உங்களோட புத்தகத்துல நோமலா தந்திருக்காது, ஆனா ஏழுல இவ்வளவு தான் இருக்குது. அப்ப நீங்க பேசிக் என்ன செய்வீங்க, நல்லா கிளியர் பண்ணுவீங்க. இப்ப பேசிக் கிளியர் ஆக போல நீங்க ஏழுல பயோஸ்ட்ரீம் அல்லது மிக்ஸ்ட்ரீமும் போக போல நீங்க அங்க போய் என்ன செய்யல கஷ்டப்படுத்து. நான் இப்ப ஏழுக்கு கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு பேசிக் இல்லை, ஓஎல் பேசிக் இல்லாதால அதே கஷ்டப்படுது. விளங்கிட்டா? அதாலதான் நான் இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி செஞ்சு இப்ப இந்த பிள்ளைகளை கைட் பண்ணணும். இந்த இதெல்லாம் நான் இது செய்யறேன். இப்ப இந்த ரிஸ்க்ல ஒத்தரும் எடுக்க மாட்டாங்க.
நீங்களே பாருங்க, ஒரு 7:30க்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி குறைஞ்சது 9 காலுக்கு பிறகுதான் கிளாஸ் முடியும். நான் 7:35 36 அந்த பிள்ளைகள் வாரது காத்துதான் நான் என்ன செய்யறேன், கிளாஸை ஸ்டார்ட் பண்றேன். இல்லாட்டி நான் 7:30 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரியா விளையுங்க 9:15 முடிக்க. நீங்க கிளாஸ்ல மற்ற கிளாஸ்ல பாருங்களேன் 1 hour. இது என்னது காணும், ஒரு சாப்டரை வழங்குறதுக்கு காணும். ஒரு அவர் ஒரு சாப்டரை வழங்க காணும். உண்மையிலே ஒரு அவர்ல நீங்க அணுவன் மட்டும்தான் படிப்பீங்க. பார்க்கப்படாது. அடுத்த விஷயம், நமக்கு நல்லா விளங்குதான், நம்ம படிச்சதுகள் விளங்கி இருக்குதாங்கிறத மெயின் பண்ணணும். சரியா பிள்ளை? அப்ப நீங்க இன்னைக்கு கிளாஸ் வந்தாக்கள் எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்தாக்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் யாரு வந்திருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த குரூப்ல இல்லாதாக்களும் ஜாயின் பண்றாங்க. அவளுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த குரூப்ல ஜாயின் ஆக்கிடுவாங்க. அதனால நீங்க உங்களோட என்ன படிப்புல திருப்தி இருந்துச்சுன்னா சரிதான். சரியா பாஸ், நான் போய் ஆரம்பி. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام Good night, جزاك students. الله خير எழுதி முடிக்காதாக்கள் இருந்தால் எழுதுங்க.